வெல்கம் பேக் டு our YouTube channel உடுமலை கப்பல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஜெகா வைஸும் அகலியாவெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னியாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவளுக்கு ரெண்டு பேரும் இப்போ கிளம்பிடுவானுங்க. கிளம்புறதுக்குள்ள வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறேன். நம்ம குழந்தைய என்ன பண்ணோம் அப்படின்றத நாங்கள் காட்டுவோம். அதுவும் இல்லாம அங்க ஒரு ஃபோன் இருக்கு, இங்க ஒரு ஃபோன் இருக்கு. எந்த ஃபோனை பார்க்கறது உண்மையிலே வந்து சூப்பர்டா. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எப்படி சொல்றது? ஏய் சொல்றியா, பெருமையெல்லாம் சொல்லுங்கடி. என்னத்த சொல்றது? என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாங் சொல்லப்போனா நம்ம போன்ல தான் அங்க பேசியிருக்கோம். ஒரு டைம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நேர்ல ஒரு டைம் மீட் பண்ணேன். ஆனா அது இவ்வளவு தூரம் வந்து கண்டினியூ ஆகுன்னு தெரியல. ஆனாலும் பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் உண்மைதான். எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அது என்னைக்குமே கை போடும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்து மீட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம அண்ணா உங்களுக்கு தான் அதுதான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, கவனி பாத்துக்கிட்டீங்க தம்பி. நானும் 2024ல இவ்வளவு பெரிய இருக்குமோ 2024ல இவ்வளவு பீப்பிள் மீட் பண்ணனும் நானே நினைக்கல. இந்த வருஷம் பிறந்து புதுசா எல்லாரையும் மீட் பண்ணிட்டே இருக்கேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அன்பான வாசமான உறவுகள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு நன்றி. இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா அதை இந்து சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு வாட்டர் சேலஞ்சுங்க. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வாட்டர் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடியாக உட்காந்துருக்கோம். சரி, எல்லாருமே வாயில தண்ணி ஊத்திங்க. என்ன ஓட்டம்! ஏமா சும்மா ட்ரைல் பாத்து. ஓகே. நம்ம இன்னும் பாடவே ஆரம்பிச்சது. அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா குடிச்சுக்கலாம். சரி ஓகே. சரி, மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போங்க. எல்லாரும் வாயில தண்ணி ஊத்திக்கோங்க. இல்ல கரெக்டா இருக்கு, நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் முழுங்கிட்டீங்கன்னா மறுபடியும் வாயில தண்ணி ஊத்திக்கோங்க. எல்லாம் வாயில ஒரு கோப்பு நிக்கணும். இப்ப பாரு. அண்ணா ஏதோ சிரிக்கிற மாதிரி போட்டுட்டாங்க. ஓகே. சரி. இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்க கேட்டது இல்லையே. கேப்பீங்க. இசைமணியில் நடைய நீங்கள் தயாரா? இந்து, நீ வந்து அந்த கொட்டாப்பாக்கும் குழந்தை வத்தலையும் அந்த சங்கை பாடு. எல்லாரும் வாயில தண்ணி ஊத்திட்டீங்களா? ட்ரை பண்ணுப்பா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் துப்புனது வந்து ஜகா தான். அவங்க தான் அடுத்து. ஆமா, துப்புனாலதான். இப்ப வந்து பிள்ளை பாசத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. வயசுக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்றாங்க. ஆறாவது ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெகா துப்புனங்காட்டி அவங்க தான் பாடுறாங்க. ஸோ அது வந்து அவங்க பொண்ணுக்காக டெடிகேட் பண்ணி ஆறாரியோட பாட்டு வந்து பாட போறாங்க. பாட விடுங்கயா. என்ன ஒரு ஹைலைட், இந்த கேம் முடிஞ்சது நீங்க எதுல போறீங்க? பஸ்ல எங்கேயும் நிப்பாட்டப்பட்டாங்க. 3 லிட்டர் தண்ணி உள்ள போகும்போது பாத்தீங்களா? இதெல்லாம் நாங்க வசந்த மலையிலேயே பார்த்தாச்சு. தண்ணியை குடி. இருங்க, நீ அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா? இன்னும் ஒரு ஸ்டார்ட்டே நீங்க பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு
நீ பாட ஆரம்பிச்சா திருப்பி ஆ. கூப்பிடுவா. பாடுறதுக்கு முன்னாடி எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைட்டா கம்மி வச்சுக்கோ. டைம் ஆச்சு உங்களுக்கு. அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட தண்ணி இல்லை. இல்லை இப்பதான் முழுங்கினாங்க. குடிங்க. ஒரு சான்ஸ் சொல்லிட்டு. பாருங்க. சத்தமே வரலையே. அப்படியே வந்து அகலியா கண்டிப்பா. அடுத்து அப்படி அகலியா கண்டினியூ பண்ணுவாங்க. அதே சாங். எல்லாருமே அகலியா நடனம் ஆடி தான் பார்த்திருப்பீங்க. பயங்கர டான்ஸ். இப்போ சிங்கர்ங்கறத காட்டுவாங்க. அம்மா கவர் பண்ணலையா? என்ன பண்ண போறீங்க? டைரக்டா சரி நம்ம கண்டுபிடிப்போம். இது என்ன பாட்டு ஆடியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. நான் சிரித்தால் தீபாவளி ஹோய் அப்படின்னு பாடுங்க. அவர் அவுட்டு. முழுங்கிட்டார். தண்ணி முழுங்கிட்டீங்க. நீங்க தண்ணி முழுங்கிட்டு உட்கார்ந்தீங்க. ஃபவுல். ஆமா. இத்தனைதான் துப்புறீங்க. இப்போ எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி இப்போ என்ன பாட்டு ட்ரை பண்ணுமா? அதுவா சில்சிலலா பாலன் வந்து இப்பயே பாட முடியாது. எங்க பாட்டு தண்ணி வச்சா நீ பாடுங்க. இது தண்ணி இல்லாதப்பே இந்த பாட்டை பாட முடியும். பாடுங்க தண்ணி இல்லாம. சில்லு அத்தா நீ பாடாதையாத்தா. இப்ப வந்து அண்ணன் பாடுவாரு. ஆனா நீங்க தண்ணி ஊத்திட்டீங்களா? டேய் மோசக்காரா அப்படின்னு சொல்ல வரேன். உங்க ஒய்ஃப்காக ஒரு பாட்டு பாடுங்க. எது? பாடுங்கண்ணே பாடுங்க. ஒண்ணுமே கேட்கலையா? துப்புனாலும் பரவாயில்ல. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் நினைச்சா அதான் பாடுவீங்கன்னு. அவங்க பொண்டாட்டி அடுத்து சங்கர் பாடுற. சங்கர் பாடு பாடு அப்படிதான்.
சரி ஓகே. இந்த கேம்ல யார் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெகா வைஷு தான். இல்ல உண்மையை சொல்றேன் யார் ஜெயிச்சாங்கன்னு. இந்த வீடியோல நல்ல முறையா பாடி ஜெயிச்சது நான் தான். ஆளாளுக்கு நீங்களே சொல்லிக்கீங்க நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன். எல்லாத்தையும் சிரிக்கணும் முடிச்சு நான் தான் ஜெயிச்சேன். சிரிக்க வைக்கதான் பண்ண சீரியஸா பண்ணல. பண்ணுனதே சீரியஸா தான். இல்ல உண்மையாலுமே வந்து சங்கர் தான். இல்ல இந்த ஒரு பர்சன் இருந்ததுனாலதான் சீரியஸா இருந்ததுனாலதான் நமக்கு சிரிப்பு வந்துச்சு. சங்கருக்கு தான் இந்த இதுல வந்து கிரெடிட்ஸ் வந்து சங்கருக்கு தான். ஆமா இந்த கப்பு தண்ணி குடி. இல்லடா இந்த கப்பு உனக்குடா அழகா பாடுறேன். ஸோ இது வந்து இந்த விளாக் இதோட முடிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிருச்சு. ஆமா. வீடியோ எடுக்கிற அண்ணனுக்கு அந்த பக்கம் இருக்கிற தம்பிக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பார்க்குற உங்களுக்கு ஒரு நன்றி. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க உண்மையாவே என்ன சொல்லலாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க உண்மையாவே யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யார் உங்களை சிரிக்க வச்சாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எல்லாரோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்காங்க. வெளியே கேப் வேற வந்துருச்சு. வாங்கலாமா? வரும்போது மரியாதை அந்த அதே மாதிரி போகும்போது மரியாதை வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. கிளம்பிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களும் கிளம்பிட்டா அப்படியே வீடே வந்து வெறிச்சோடியா இருக்கும் இல்ல? இப்போ வந்து சென்னை வந்து கிளம்பிட்டாங்க 2 பேருமே. சரி போக வேண்டியதுதான். சரி இனி அடுத்தடுத்து அவங்க பொழப்புகளை பார்க்க வேண்டியதுதான். சரி ஆமா. பார்த்து Okay, bye. பாய் Bye. பாய் பாய் பாய்.